அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி காடை பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் அடி கனமாக உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயிலை சேர்த்து ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ரம்பலை, மல்லி புதினா இப்படி முதல்ல சேர்க்கும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை, மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூட கெட்டியான தயிர் 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போவும் கொஞ்சம் மல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற காடை துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த காடை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு இதை அப்படியே சிம்மிலேயே வச்சிடுங்க. காடை நல்லா வெந்து வரட்டும். நம்ம இப்போ அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அரிசியை ஊற வைக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். இந்த சைடு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஆயில், பட்டை, கிராம்பு, மல்லி, புதினா அதையும் சேர்த்து இந்த மாதிரி கொதித்த பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 50% வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். அந்த காடை அடுப்பில் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி கொதிக்கும்போது தான் நம்ம வடிச்சிருக்கிற அரிசியை அதில் சேர்க்கணும். லேசாக கிளறி விட்டு பக்கத்து அடுப்பில் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த கஞ்சியை வச்சு மேலே தம் போட்டுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம தம் போட்டதை பார்க்கலாம். நல்லா உதிரியாக சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வெங்காயம், மல்லி, புதினா இதை நான் நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இது பிரியாணி கூட சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.